வணக்கம் ஆசிரியர்களே. எக்கோ கிளப் மிஷன் லைஃப் போர்ட்டலில் லாகின் செய்யும் போது யூசர் ஐடி அல்லது பாஸ்வேர்டு மறந்துவிட்டதா? கவலைப்பட வேண்டாம். பல ஆசிரியர்கள் இந்த பிரச்சனையை சந்தித்து வருகிறார்கள். யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை மீட்டெடுப்பது எப்படி என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த ஷார்ட்ஸுக்கு கீழே எக்கோ கிளப் மிஷன் லைஃப்கான லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே உங்களுக்கு போக தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் லாகின்னுங்கிறத டச் பண்ணுங்கள். அடுத்து ஸ்கூல் லாகின் டச் பண்ணி உங்களோட யூடைஸ் கோட் கேட்கும். அந்த யூடைஸ் கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. பாஸ்வேர்டு தெரிஞ்சிச்சுன்னா என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி பாஸ்வேர்டு தெரியலை அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி கேப்சா என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் யுவர் பாஸ்வேர்டு இருக்கும், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்கும். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணுமோ அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அது எத்தனை லெட்டர் இருக்கணும் அப்படின்னா 8லேருந்து 15க்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. அதில் கேபிட்டல் லெட்டரில் ஒரு லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டரில் மற்ற லெட்டர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிம்பிள்ஸ், அந்த சிம்பிள் மட்டும் என்ட்ரு பண்ணிக்கலாம். நம்பர் ஏதாவது போட்டுக்கலாம். மொத்தம் 15 லெட்டர் மட்டும்தான் இருக்கணும், அல்லது 15க்குள்ளேயும் இருக்கலாம். 15 விட்டு தாண்டக்கூடாது, 8 விட்டு குறையக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு க்ரியேட் ஆயிரும். இதை நோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப லாகின் கொடுத்து ஸ்கூல் லாகின் கொடுத்து யூடைஸ் கோடை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுற பேஜ் வந்துடும். அதில் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்குள்ளே போயிடலாம். இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன். நன்றி.